حي على الصلاة. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களுமே அழிந்துவிடும், நம்மை மறக்கடிக்க செய்துவிடும். ஆனாலும் நாம் செய்யக்கூடிய 3 விடயங்கள் மட்டுமே நம்முடைய கபர் வாழ்க்கையில் தொடர்ந்து நம்முடைய மறுமை வாழ்க்கை வரை தொடரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது, நாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நிரந்தரமான தர்மம், அதாவது சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்வார்கள். உதாரணமாக பள்ளிவாசல் கட்டி கொடுத்தல், கிணறுகளை கட்டி கொடுத்தல், மரம் நடுதல், குர்ஆன் அன்பளிப்பு செய்தல், ஒருவருக்கு தொழில் ஏற்பாடு செய்தல், இப்படியான நிரந்தரமான தர்மம். அந்த தர்மம் இன்ஷா அல்லாஹ் காலம் முழுக்க நாம் மரணித்த பின்னர் நம்மை தொடரும். அதற்கான நன்மையும் நட்கூலி நமக்கு மறுமையில் கிடைத்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக பயன் தரக்கூடிய கல்வி, தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பது. ஒருவர் ஒரு கல்வியை கற்று, ஒரு மார்க்க விடயங்களை கற்று, அந்த விடயத்தை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அவர் மூலமாக பிறருக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இப்படி ஒரு சங்கிலி தொடராக சென்று கொண்டே இருக்கும். அப்படி செல்கின்ற காலமெல்லாம், அவர்கள் பயன்பெறுகின்ற நேரமெல்லாம் அதற்கு அடித்தளமாக இருந்த உங்களுக்கு நாளைய மறுமை நாளில் தொடர்ச்சியான நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள், அதாவது நமது பிள்ளைகள் நமக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடியவர்களான சாலிகான குழந்தைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும் வளர்த்திருந்தாலும் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நலவுகளும் நன்மைகளும் நம்முடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமாக்குவதுடன் மறுமை வாழ்க்கையும் அலங்கரித்துவிடும். எனவே நம்முடைய பிள்ளைகளை சாலிகான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலே சொல்லப்பட்ட இந்த 3 விடயங்கள், நிரந்தரமான தர்மம், பயன் தரக்கூடிய கல்வி, நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள், இந்த 3 விடயங்களையும் இந்த இம்மை நாட்களில் செய்வதில் மிகவும் ஆர்வம் காட்டுங்கள். அது நாளைய கபருடைய வாழ்க்கையும் நாளைய மறுமை நாளையும் மிகவும் சிறப்பானதாகவும் நலவானதாகவும் ஆக்கித்தரும். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நாளைய மறுமை நாளில் மேலான சுவர்க்கத்தை நம் அனைவருக்கும் வாஜிபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.